அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், நபியே, தாளில் எழுதப்பட்ட ஒரு வேதத்தை நாம் மீது இறக்கி மக்கள் தம் கைகளால் தொட்டு பார்த்தாலும் கூட சத்தியத்தை நிராகரிப்பவர்கள் இது அப்பட்டமான மந்திர வித்தையே அன்றி வேறில்லை என்று தான் கூறியிருப்பார்கள். இப்போது இந்த இடத்துல கொஸ்டின் இல்லை, டைரெக்டாக ஆன்சர் தான் வருது. தாளில் எழுதப்பட்ட ஒரு வேதம் இறக்கப்படணும்னு அவங்க கேட்டிருக்காங்க, அதுக்கு பதில் இப்போ தரப்படுது. குரானில் இன்னொரு இடத்துல அது வரும். என்ன வரும்? நீ இங்கேருந்து ஒரு ஏணி முதல்ல போடணும், அந்த ஏணி இங்கேருந்து வானத்துக்கு நீங்கள் போகணும். நீ வானத்தில் ஏறும்போது வெறுங்கையாக வீசிட்டு நீங்கள் ஏறணும், இறங்கும்போது ஒரு புக்கை கொண்டுட்டு வந்து நீங்கள் இறங்கணும். அப்போ தான் நாங்கள் ஒத்துக்குவோம் குரான் வானத்துலேருந்து வந்ததுன்ட்டு. இது திடீர்னு நீங்கள் போய் வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டு காலையில் நேற்று நைட்டு ஜிப்ரில் எனக்கு இந்த ஆயத்தை கொடுத்தாருன்னெலாம் கதையெல்லாம் அளக்கக்கூடாது. அப்போது நாங்கள்லாம் இதை நம்ப மாட்டோம். இது புத்தகமாக வரணும், அதுவும் வானத்துலேருந்து எங்கள் கண்ணு முன்னாடியே ஏறணும், கண்ணு முன்னாடியே. நாங்கள் அது சொல்ல முடியல, சிங்கிள் ஷாட்டில் எடுக்கணும். நடுவில் எடிட்டு கட்டு இருக்கக்கூடாது அப்படிம்போம்ல. அந்த வீடியோ திடீர்னு ஏதோ பண்ணுற மாதிரி ஒரே ஜம்பில் 4 பல்ட்டி அடித்தான் அப்படின்னு பார்த்தா மைனூட்டாக கட் பண்ணியிருப்பான், ரீல்ஸு போட்டுட்ருப்பான். அந்த மாதிரி இந்த கிம்மிக்கு எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறேன். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இது அப்படி வந்தால் கூட கிம்மிக்குன்னு தான் சொல்லுவானுங்க. வந்தால் கூட என்ன சொல்லுவாங்க, இது கிம்மிக்குன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கங்க. என்ன அப்படின்னா, குரானில் ஆன்சர் வருதுனாலே அது ஒர்த்தான ஆர்குமெண்ட்டுன்னு அர்த்தம். ஏன்னா குரான் வானத்திலிருந்து வந்துச்சுங்கிறது ரசூலுல்லாவுடைய ஆர்குமெண்ட்டு. இது பூமியுடையது கிடையாது, வானத்துடையதுன்ட்டு. அப்போ வானத்துடையதுன்னு வானத்திலேருந்து வரட்டும், ஏன் பூமியிலேருந்து நீங்கள் பேசுகிறீங்க? புரியுதா இல்லையா? அப்போ பூமியிலேருந்து நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? அப்போ இது எடுபடக்கூடிய ஆர்குமெண்ட்டாகவும் இருந்தது மக்கள்கிட்ட. அப்போது குறைஷிகளுக்கும் இவங்களுக்கும் நடக்கிற மோதலை பார்க்குறாங்க. ஹாஜிகள் வர்றாங்க போகிறாங்க, வெளியூர்காரங்க வர்றாங்க போகிறாங்க, அல்லது லோக்கலில் இருக்கிற மக்கள்கிட்ட பேசுகிறாங்க. ஏங்க இவ்வளோ பேசுகிறாரு இல்லைங்க, வானத்துலேருந்து தானேங்க வந்துச்சுங்கிறாங்க. அல்ல எங்கெங்கே இருக்கான்? வானத்தில் தானேங்க இருக்கான். சரி, வானத்துலேருந்து ஒரு பேப்பர் இறக்க முடியாதுங்களா? எவ்வளோ வெயிட் ஆர்குமெண்ட் இது. ஒரு பேப்பரை இறக்க சொல்கிறோம், ஒரு பேப்பரை இறக்க மாட்டாங்களா? சரி, இப்போ பாரசீகத்திலேருந்து லெட்டர் வருது, எந்த துணியில் வருது? எந்த துணியில் வருது? பாரசீக துணியில் தான் வருது. பாரசீகத்திலேருந்து வர்ற அந்த ஓலைச்சுவடி வரும் தெரியுமா? அந்த வர்றதுலேயே முத்திரை இருக்கணும், அந்த பேக்கிங்கே அந்த பேக்கிங்கில் இருக்கணும். நீங்கள் அடிடாஸ் ஷூ அப்படின்னு சொல்லிவிட்டு மேட் இன் ராம்சாமி அண்ட் கோ அப்படின்னு போட்டு அந்த டப்பாவில் பேக் பண்ணி இது அடிடாஸுடைய ஷூ அப்படின்னு கொடுத்தா நீ வாங்குவியா? வாங்க மாட்டேன். ரேமண்ட்ஸுக்கு ராய் அண்ட் மண்டூஸ் அப்படின்னு போட்டு ராய் மண்டூஸ் அப்படின்னு போட்டு ஒரு பேக்கிங்கில் கொடுத்து இது ஒரிஜினல் ரேமண்டு அப்படின்னா நீ வாங்குவியா? ரோலு அக்ஸு அப்படின்னு போட்டு ரோலக்ஸு அப்படின்னா வாங்கிக்குவியா? நீ வாங்க மாட்டில்ல. அப்போ பிராண்டு நீ பார்க்குறீல்ல, சீல் பார்க்குறீல்ல, பேக்கிங்கை பார்க்குறீல்ல, நாங்கள் பேக்கிங் பார்க்க வேண்டாமா? அது என்ன சீல் இல்லாமல் பேக்கிங் இல்லாமல் இது வரைக்கும் ஏன்பா ஒரு மன்னன் லெட்ரு போட்டால் கூட பேப்பரில் தான் போடுறான். ஒரு மன்னன் ரிட்டன் போட்டால் கூட அந்த மன்னனுடைய ப்ராடக்ட்டு இருக்குது. இது அல்லாவுடைய ப்ராடக்ட்டுங்கிற தொட்டும் பார்க்க முடியறதில்ல, ஒரு ஃபீல் பண்ணவும் முடியறதில்ல. பார்த்தா ஒரு வானத்துலேருந்து ஒரு புக் இருக்கணும், அப்படியே ஜிகு ஜிகு ஜிகுன்னு மின்னணும், அதுலேருந்து அப்படியே லைட்டு அந்த ரூமுக்கே பளிச்சுன்னு எரியணும். அப்படி தானே தௌராத்தெல்லாம் இருந்துச்சு. சுருட்டு அப்படி தானே எழுதப்பட்டு அவர் வந்தார். தௌராத்தெல்லாம் அதோடைய பவர் பயங்கரமாக இருக்கும். அதனால தான் போட்டு அதை பெட்டியில் போட்டு மூடி அமுத்தி வைக்கிறாங்க. அது வெளியே எடுத்து காமனாலாம் படிக்க முடியாது. மூசா நபி வச்சுருந்த ஒரிஜினல் ஹேண்ட் ரிட்டன் அல்லாவுடைய ஹேண்ட் ஸ்கிரிப்ட் இருக்குது பாரு, அது சாதாரண காமன் மேன்லாம் அதை ரிசீவ் பண்ண முடியாது. ஏன்னா அல்லாவுடைய இந்த தஜல்லியை பார்க்குற கல்லே உடஞ்சிரும் அப்படின்னா அப்போ அந்த கல் எங்கேருந்து எப்படிப்பட்ட கல்லாக இருக்கும்? அது பூமியோட கல்லாவாக இருக்கும், கிட்டத்தட்ட ஹஜ்ருல் அஸ்வத் மாதிரி இருக்கும். அப்போ புரியுதா இல்லையா? இப்போ இவங்க ஆர்குமெண்ட்டு பப்ளிக் மத்தியில் எவ்வளோ டேமேஜ் ஏற்படுத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. வச்சுட்டே இருக்காங்க இந்த ஆர்குமெண்ட்டு. ஏங்க நீங்கள் அவர் உண்மை தாங்க பேசுவார், ஏங்க நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறோம், சும்மா வாங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறோம். ஒரு பேப்பரை கொண்டு வர சொல்லுங்கள், பேப்பர் மக்கள்கிட்ட எடுபடுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் சங்கடம்,
2 பக்கமும் ரசூலுல்லாவுக்கு அடி. இந்த பக்கம் அல்லாட்ட கேட்க முடியாது. எல்லா பேப்பரை கேட்குறாங்க, ஒரு பேப்பரை இறக்கிறல்ல கேட்க முடியாது. இந்த பக்கம் இவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஆனால் பப்ளிக் கிட்ட இந்த உருட்டு எடுபடுது. மொத்த மக்களாலையும் இந்த ஆர்குமெண்ட்டு ஒர்க் அவுட் ஆகுது. எதெல்லாம் வச்சு ரசூல்லாவை கவுண்டர் பண்ணியிருக்காங்க பாருங்க. என்ன நம்மளாம் சொல்லி நாம் பிரச்சாரம் பண்ணுறோம் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, நாம் பிரச்சாரம் பண்ணுறோம் ஏற்றுக்க மாட்டேன். ஆமாம், நம்மளுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி. ஏற்றுக்கிட்டா தான் அவனை சந்தேகப்படணும். எதுக்குடா அவன் ஏற்றுக்கிட்டா அப்படி. எல்லாம் நம்ம ட்ராக் ரெக்கார்டு அப்படி. மாதத்துக்கு ஒரு ஜமாத்தில் இருந்துட்டு வாரத்துக்கு ஒரு கொள்கையில் இருந்துக்கிட்டு என்ன அப்படி வரும்போது இப்போ நம்மளை ஃபஸ்ட்டு சொல்லும்போது என்ன சொன்னாங்க, இவனுக்கு இதுதான் பொழப்பு, இவன் ஜம்ப் பண்ணிட்டே இருப்பான். இப்போ இங்கே வந்திருக்கான், இவங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ண மறுபடியும் வேறு எதுக்கு இவனே ஷிஃப்ட் ஆகிக்குவான், அதுக்கப்புறம் விட்டுருங்க அப்படின்னாங்க. அப்படி தான் சொன்னாங்க. உண்மை தான் சொன்னாங்க, பொய்யெல்லாம் சொல்லலை. ஹக்கு இதுன்னு தெரிஞ்சது, அந்த இடத்துல செட்டில் ஆகிட்டோம், அவ்வளோதான். இப்போ இங்கே விஷயம் என்ன அப்படின்னா, இது வைக்க ரசூலுல்லாஹ் கிட்ட இந்த மாதிரி வந்துகிட்டே இருந்தது.